திருப்புகை 6 எழுத்து. 6 எழுத்து. அந்த திருப்புகையை இயற்றியதோ அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதருக்கு துணை இருப்பதோ முருகன். அந்த முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை. அந்த சரவண பொய்கையில் இருப்பதோ கங்கை. அந்த கங்கையை தரித்ததோ ஈசன். அந்த ஈசன் ஏறக்கூடிய வாகனமோ ரிஷபம். அந்த ரிஷபத்தை படைத்ததோ பிரம்மன். அந்த பிரம்மன் மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை. அந்த வீணை புரியதோ நாதம். நாதத்தை புரியதோ சங்கீதம். அந்த சங்கீதத்துக்குரியனோ சங்கீதம். அந்த சங்கீதத்துக்குரியவனோ நாரதன். அந்த நாரதன் செய்வதோ கலகம். அந்த கலகத்துக்குரியவனோ தக்கன். தக்கன் நகரொன்று சக்தி. அந்த சக்தி கையில் இருப்பதோ கபாலம். அந்த கபாலத்துக்குரியவதோ அரக்கன். அந்த அரக்கன் செய்வதோ அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை அழிக்க பிறந்ததோ சக்கரம். அந்த சக்கரத்துக்குரியவரோ விஷ்ணு. அந்த விஷ்ணு அவதாரமோ பத்து. அந்த பத்தி தலை உடையவனோ ராவணன். அந்த ராவணன் நாடோ இலங்கை. அந்த இலங்கை இருப்பதோ ஆதியாய் சமுத்திரம். அந்த ஆதியாதி சமுத்திரம் இருப்பதோ அலைகடல். அந்த அலைகடலில் பள்ளி கொள்பவனோ ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனில் பள்ளி கொள்பவனோ ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மார்பில் பள்ளி கொள்பவனோ மகாலட்சுமி. இப்பேற்பட்ட மகாலட்சுமி பொருந்திய சபைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு பெரியோர்களுக்கும் என்னை ஈன்ற தாய் தந்தையர்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் ஊர் நாட்டாமைதாரர்களுக்கும் எங்கள் ஊரின் முன்னாள் நாடக ஆசிரியர்கள் காலம் சென்ற அம்மாசை வாதியார் அவர்களுக்கும் காலம் சென்ற நடேஷ் வாதியார் அவர்களுக்கும் மணி பெரியா வாதியார் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அரசு சித்தப்பா அவர்களுக்கும் எனக்கு இந்த நாடகத்தை கற்றுக் கொடுத்த திருவிக்கிரமன் ஆசிரியர் அவர்களுக்கும் அயலூரிலிருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறியன் 1 கோடி வணக்கம்.
அதுவும் தவிர தவறுவோம். இந்த சபைக்கு முன்பாக வந்தேனே ஆ. நான் யார் என்ற இலக்கம் நம்ம நீ யாரு எங்கிருந்து வர உன் பேரு விபரமா கூறு வா சொல்கிறேன். நீங்க நேரம் என்ன? என் அடைப்பாளிகள் நானும் பரம கடவுளுக்கும் ஆமா. உமா பார்வதிக்கும் ஆமா. மகளாக விளங்கக்கூடிய என் பெயர் தான் அசேந்தி. அசேந்தி எப்படி என்றால் எப்படி அம்மா? முந்தி ஒரு காலத்திலே என் தந்தையாகப்பட்ட சிவபெருமனுக்கும் ஆமா. என் தாயாகிய உமா பார்வதிக்கும் நடினத்திலே யார் பெரியவர்கள் என்று ஒரு நடின போட்டி ஏற்பட்டது. அப்ப இது பிள்ளையிலே 39 கோடி தேவர்களும் 64,000 ரிஷிகளும் சேர்ந்து ஒரு நடின போட்டியை வைத்தார்கள். நடின போட்டியை வைத்த உடனே என் தாயும் என் தந்தையும் இருவரும் சேர்ந்து நடினம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது என் தந்தையுடைய நடினத்தை விட என் தாயினுடைய நடினம் மேல்வாங்கி சென்றது. இதை கண்ட என் தந்தையாகப்பட்டவர் ஆத்திரமடைந்து ஒரு காலை தூக்கி ருத்ராதாண்டம் ஆட ஆரம்பித்தார். ருத்ராதாண்டம் ஆட ஆரம்பித்தார். அப்போது ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது என் தந்தையாக புலித்தோலகப்பட்டது சிறிதளவு விலகியது. இதை கண்ட என் தாயாக உமா பார்வதி அதை கண்டு நகநகைத்தது. அந்த நகநகைத்த சிரிப்பு ஒளியிலே பிறந்த என் பெயர் தான் அசேந்தி. அதுவும் தவிர நான் வருகின்ற பையன் எப்படி வருகின்றது வா சொல்கிறேன். என் கையில் காட்டிய நாம் ஆட எப்படி இருக்கிறது பார்த்தாயா? ரொம்ப அழகா இருக்குதம்மா. நாம வந்து கட்டி அடிப்போம். கொஞ்சமா ஒண்ணு கண்டியா வரும். அதுவும் தவிர கண்டிக்காமச்சி அம்மா
அல்லது முத்து ஏமா என் அன்னையாகிய ஆமா. காமாட்சி அம்மன் அதோ காரணமாக ஆமா அழைத்திருக்கிறது. நல்ல வேலையா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? பாக்காத ரொம்ப நாளா பாவல பாக்கலையா அம்மா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் போயிது இல்ல ரொம்ப நாளா ஸ்கூல்ல படிச்சிட்டா எனக்கு எங்க அம்மா கூப்பிட்டவனே ஒரே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தான் போய் பாரு அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் போய் பாப்போமா? அம்மா உனக்கு எல்லாம் அதிகா புள்ளைய பார்த்து வச்சுக்கிறேன் ஓ அன்னையே மகளே அரியன் அரியன் பாதம் தேடியே சிறியவள் நான் கல்வி தெரிக்கவே வரமும் பெற்றேன். சரியான அரிசிகள் சூயோ சபதனில் அடியால் நன்னை பறிவுடன் அயத்த செய்தியே பகிர்வாய் உன் பாதம் பற்றியே சருணா சருணம் சருணா சருணம் அம்மா மகேஸ்வரியே சருணா சருணம் அம்மா உன் மகளாகிய அசேந்தி அநேக கோடி சரணம் தாயே. என் பாதமலை போற்றி செய்த அசேந்தியே மகளே அசேந்தியே என் பாதமலை போற்றி செய்த அசேந்தியே சொல்லுங்கள் தாயே. என் பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றோ தீரம் தீரப்புடன் பேர் பெற்று புகையுடன் வாய்வாய் மகளே. அப்படியாகட்டும் தாயே. அல்லது தாயே அல்லது அசேந்தி என்னை ஒரு பொருளா எண்ணிய சபையில் என்னை ஒரு பொருளா எண்ணிய சபையில் இப்பேற்பட்ட சபைக்கு முன்பாக என் அழைத்தீர்களே என்ன காரணம்? அல்லது மகளே அசேந்தியே சொல்லுங்கள் தாயே. அழகினில் மிகுதியான அசேந்தி மகளே கேளோ. வணங்கவே இத்திசை மறையோரெல்லாம் வணங்கவே வாழி வாழி. மயநீர் புயல உள்ள மங்கையே நீதான் வாய் வாழியே. அழகிய மகளே உன்னை பரிவுடன் அழைத்தேன் வாழி வாழியே. கேளு மகளே. சொல்லுங்கள் தாயே. பறவை திட்ட வகை பெருமையாய் உரை பறவை திட்ட
உன்னை வர வைத்த செய்தி சொல்வேன். சொல்லுங்கள் தாயே. தட்டாமல் கேட்க வேண்டும். சொல்லுங்கள் தாயே, கேட்கின்றேன். என் பேச்சை மீறக்கூடாது. அல்லது தாயே, மாயா சொல் வார்த்தைதனை மாயங்கள் செய்வதுண்டோ? மாயா சொல் வார்த்தைதனை மாயங்கள் செய்வதுண்டோ? மாயாடி உரை செய்வாய் என் தாயே. தாயே உண்டோ கல்யாணியா? தாயே உண்டோ கல்யாணியா? அல்லது தாயே, அல்லது மகளே அசேந்தியே, உங்களுடைய மகள் நான். உங்கள் பேச்சை மீற மாட்டேன், உங்கள் பேச்சை தட்ட மாட்டேன், உங்கள் பேச்சை மீறி இந்த கோட்டை விட்டு நகர மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீரோ அதை கேட்கிறேன். பாரும் அசேந்தியே. பாதாபி அனாதாபி அரக்கர்கள் இருவரும். பாதாபி அனாதாபி அரக்கர்கள் இருவரும். சகாவரங்கள் பெற்றான் அசேந்தியே. அல்லது தாயே, மேலும் மகளே அசேந்தியே, அல்லது தாயே, பாதாபி அனாதாபி சூரர்கள் ஆ, சிவபெருமானும் இடத்திலே ஆ, சகாவரங்கள் பெற்றார் அசேந்தியே. அப்படியா தாயே? வரம் பெற்றார் என்று சொன்னாய் மாதாவே அழகாலே. வரம் பெற்றார் என்று சொன்னாய் மாதாவே அழகாலே. அதனாலே அழைக்கட்டும் தாயே. அதுக்கு என்ன சொன்னது தாயே? சரி தாயே, யாரோ வரம் பெற்றார்கள், அதனால எனக்கு என்ன? ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள்? சொல்கிறேன். சிறையாகி தேவர்கள் முறையோடு அல்லது அசேந்தியே, அல்லது தாயே, கேளும் மகளே அசேந்தியே. அல்லது தாயே, தேவர்களெல்லாம் வந்த தேவரோ நொந்து வாடியே. வந்த தேவரோ நொந்து வாடியே. வந்த தேவரோ நொந்து வாடியே. பிரியா என்று மேற்கால கேளும் அப்பா அசேந்தியே. சொல்லுங்கள் தாயே. சொல்வார்கள் தேவர்களை சிறைப்பிடித்து சின்னாபினம் செய்தார்கள். அப்படியே தாயே, அந்த தேவர்களிட துன்பம் தீர்க்கவே. அந்த தேவர்களிட துன்பத்தை தீர்க்கவே. சந்தேகம் என்ன சொல்லும் என் தாயே? சந்தேகம் என்ன சொல்லும்? அல்லது தாயே, அல்லது மகளே அசேந்தியே. உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் வரம் கொடுப்பதும் இதே வாடிக்கையாகி விட்டது. யாரோ வரம் பெற்றார்கள், யாரோ துன்பத்தில் இருக்கிறார்கள். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய முடியும்? உங்க பேச்சில் ஏதோ சந்தேகமாக இருக்கிறது தாயே. யாருக்கு அதெல்லாம் செய்கிறது? சந்தேகமில்லை உன்னை தங்க முனை கழிக்க. அல்லது மகளா சேர்ந்தியே உனக்கு எதற்கு வர வைத்தேன் என்றால் பாதாபேண்டை பிசுரர்கள் சொல்லுங்க தாயே. சிவபெருமான் இடத்திலே தவம் செய்து தேவர்களை துன்பம் செய்கிறார்கள். அந்த சூரர்களை மடித்து தேவர்கள் குறியை தீர்க்க வேண்டும். தேவர்கள் குறியை தீர்க்க வேண்டும். அது சூரர்கள் வரவாங்கும் போது அக்னி என்ற நாமதயத்தை மறந்து விட்டார்கள். உன்னை ஜம்புரிசிக்கு திருமணம் செய்தாகி நீங்க இருவரும் ஒரு மனதாகி கூடி
புத்திர காமஸ்ரீ யோகம் என்னும் ஒரு யோகம் செய்து அதில் ஒரு புத்திரனை அச்சமாக உற்பனம் செய்ய வேண்டும். அந்த புத்தினால் அந்த சுரர்களை சமரம் செய்வதற்கு அந்த புத்தினால் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லது தாயே, ஐயையோ நான் என்ன செய்வேன்? அம்மனோ சொன்ன வார்த்தை நினைத்ததெல்லாம் வீணாகி போச்சு ஐயோ. தையலால் முகமம் வாடியே என் தலைவிதியே இதுவாயில்லை. நகை செய்வார் மாதரெல்லாம் நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் என்ன செய்வேன்? யாருமட்டா பரியானே ஐயோ நான் என்ன செய்வேன்? யாருமட்டா பரியானே அநியாயம் தானும் உண்டோ என் தாயே? அநியாயம் தானும் உண்டோ வையகத்தில் என்னை போலே வடிவமுள்ள பெண்கள் எல்லாம் பந்தனை நகைப்பாரே என் தாயே. பந்தனை நகைப்பாரே என் தாயே. தாயே, நான் பட்டிருந்தேன். பார்த்தென்னை நகைப்பாரே என் தாயே. தாயார் சொல் தள்ளிடாமல் அம்மா தனியாக இங்கே வந்து சரிவாசம் செய்யலாமோ என் தாயே? சத்தம் தழுவேலாமல் தமிழ் மாமொழி கேளிக்கே. சாதனை புரிய வேண்டாம் என் தாயே. சாதனை புரிய வேண்டாம் என் தாயே. அல்லது தாயே, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு என்ன அழைத்தீர்கள் என்று சந்தோஷமாக ஓடி வந்தேனே. இப்போது இந்த முற்றம் புரிந்த முனிவருக்கு என்னை கல்யாணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, இது நியாயமா? இது அடுக்கமா? உங்கள் மனமாகப்பட்டது எப்படி அம்மா இதை ஒத்திக்கொண்டது? நான் எப்படி அம்மா இந்த வீதியில் நடப்பேன்? என்னை பார்த்து இந்த
பெண்கள் எல்லாம் வீதியில் உள்ள பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து நகரகிப்பார்களே, நான் என்ன செய்வேன் தாயே? அதோ போறாப்பார் சொல்லுவாங்களே, நான் என்ன செய்ய வேண்டும் தாயே? அப்படின்னு சொல்லுவாங்களே தாயே, நான் என்ன செய்ய வேண்டும்? இது நீதியா? இது நியாயமா? அன்பு போல் தண்ணி முள்ள செந்தி மயிலே கேளோ, இன்பமாய உன் ஆயத்த இயந்தேரும் ஜோதிதானோ. அம்பரம் தண்ணில் வாயும் அமர்கள் இளைய உரை தீர்க்க, கமுமா முனிவருக்கு தாரமாய் அளிக்கதானே. மகளே செஞ்சு சொல்லுங்க தாயே. எது எப்படியோ என் பேச்சை மீறக்கூடாது. செய்தாகதான் வேண்டும். தாயே, உன் பேச்சுப்படியே நான் இருக்கின்றேன். இதனால் என்ன பலன்? இது ஏன் இந்த சூழ்ச்சி செய்கிறாய்? அதை யாவரும் அறியும்படி சொல்லுங்க தாயே. அல்லது மகளே அச்சந்தியே, இந்த வாதாபி ரபி சூரர்கள் தேவர்களை சிறைப்பிடித்து துன்பம் செய்கிறார்கள். அவர்களுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும். அதனால் அந்த சூரர்களை மடித்து தேவர்கள் குறையை தீர்க்க வேண்டும். சூரர்கள் வரவாங்கும் போது அக்னி என்ற நாமஜெயத்தை மறந்து விட்டார்கள். உன்னை ஜம்புரிசிக்கு திருமணம் செய்து நீங்கள் இருவரும் ஒரு மனதாகி கூடி புத்திர காமசேகம் என்னும் ஒரு யாகம் செய்து அதில் ஒரு புத்திரை விற்பனை செய்ய வேண்டும். அந்த புத்தினால் மட்டும்தான் அந்த அசுரர்களை சமரம் செய்ய முடியும். அதனால் நீ திருமணம் செய்தாக தான் வேண்டும் மகளே. சொல்லிப்படியே கேட்கின்ற தாயே. தாய் சொல்ல கட்ட மாட்டேன் தாயே. சொல்லிப்படியே நான் முடிவர் எங்க இருக்கிறார்கள்? யாரே குறுக்கடிக்காரா?